ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க நூடுல்ஸ் வச்சு சீஸ் பால் ரெடி பண்ண போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 40க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிக்கிங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாங்க. நூடுல்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டோங்க. கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நூடுல்ஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டு வடிகட்டிக்கலாங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம பட்டர் போட்டதும் ஒரு ஸ்பூன் மைதா போட்டு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன். ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேங்க. ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்லா திக்காக வந்துடுங்க, க்ரீமியாக வந்துடும். ஒரு டீஸ்பூன் நம்ம சில்லி ஃபிக்ஸ் போட்டுக்கலாங்க. ½ டீஸ்பூன் நம்ம பெப்பர் போட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவு நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவு நம்ம ஆரிகான் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க.
கடாய் சூடு ஏறினதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடேறட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். டேஸ்டியான நூடுல்ஸ் சீஸ் பால் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.